விரதமும் ஹோமமும் வாழ்வை உயர்த்தும் வழி. ஆயுள் என்றால் இந்த உயிர் இந்த உடலில் தங்கியிருக்கும் காலம், அதாவது நாம் இந்த உலகில் வாழ அனுமதிக்கப்பட்ட கால அளவுதான் ஆயுள். ஆனால் வேதம் இந்த ஆயுளை ஒரு எண்ணிக்கையாக மட்டும் பார்க்கவில்லை. ஆயுஷ் என்ற ஒரு உயிரையே ஒரு தேவதையாக, ஒரு தெய்வ சக்தியாக வேதம் குறிப்பிடுகிறது. இந்த ஆயுள் தேவதையை வழிபட்டு வந்தால் நமது ஆயுள் நீடித்து நிலைத்து ஆரோக்கியமாக இருக்கும் என்பது வேதம் சொல்லும் ஆழ்ந்த செய்தி. அதனால்தான் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயது நிறைவடையும் போது அப்தபூர்த்தி என்ற ஆண்டு நிறைவு நாளில் ஆயுஷ் ஹோமம் செய்ய வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. மேலும் ஒவ்வொரு வயது முடியும் போதும் இந்த ஹோமம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் சிறுநீர் கழித்தவுடன் உடலில் இருந்து வெளியேறிய சக்தியை ஈடுகட்ட நாம் தண்ணீர் குடிப்பதைப் போல ஒரு வயது முடிந்தால் நமது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விடுகிறது. அந்த இழந்த காலத்தை மீண்டும் இந்த உடலுக்கு திரும்ப பெற ஆயுள் தேவதையை வேண்டி ஆயுஷ் ஹோமம் செய்ய வேண்டும் என்று நமது நலனை கருத்தில் கொண்டு ரிஷிகள் நமக்கு கற்றுத் தந்துள்ளனர். எனவே ஆயுஷ் ஹோமம் என்பது வருடா வருடம் நமது ஆயுளை நீட்டிக்க செய்யப்படும் ஒரு வேத கடமை. பெயர் வைத்தல், திருமணம் போன்றவை போலவே இதுவும் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கம். அதே நேரத்தில் திடீரென உயிருக்கு ஆபத்து, மரண பயம் ஏற்பட்ட சமயங்களில் உயிரை காக்க செய்யப்படும் சக்தி வாய்ந்த ஹோமமே மிருத்யுஞ்சய ஹோமம். இதுவே வேதம் காட்டும் ஆயுள் ரகசியம்.